நலம் காக்கும் ஸ்டாலின் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு எதிரான வழக்குகளை தலா 1,00,000 ரூபாய் அபராதத்துடன் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கும் தடை விதிக்க வேண்டும் என கோரி தொடர்ந்த வழக்குகளை தலா 1,00,000 ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் எம். சத்யகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அரசு பணத்தில் அரசு ஊழியர்களை கொண்டு செயல்படுத்தப்படாமல் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக செயல்படுத்துவதாகவும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனிப்பட்ட துன்பத்தை பிரபலப்படுத்தும் வகையில் இந்த திட்டத்தை தொடங்கி இருப்பதாகவும் இதன் மூலமாக சேகரிக்கப்படும் தகவல்கள் பாதுகாக்கப்படும் என்ற எந்த விதமான உறுதியும் இல்லாத நிலையில் இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இதே போன்று அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் இனியன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் அரசு முத்திரையுடன் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும். இந்த திட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அதே போன்று முதலமைச்சர் ஸ்டாலினுடைய புகைப்படங்கள் பயன்படுத்தப்படுவது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணானது எனவும் தெரிவித்தனர். இந்த மனுக்கள் அனைத்தும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா தலைமையிலான முதல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் பி. எஸ். ராமன் ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் அபராதத்துடன் தள்ளுபடி செய்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த 2 மனுக்களையும் தலா 1,00,000 ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதே போன்று உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம் 10,00,000 ரூபாய் செலுத்தி விட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.